إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதர்களுக்கு 3 பருவ காலங்களை ஏற்படுத்தி உள்ளான். அதில் ஒன்று குழந்தை பருவம், இன்னொன்று இளமை பருவம், மற்றொன்று முதுமை பருவம். இந்த 3 பருவத்தில் மிக அழகான பருவமாகவும் மிக முக்கியமான பருவமாகவும் கருதக்கூடிய பருவம் என்றால் இளமை பருவம் தான் இருக்கின்றது. இந்த இளமை பருவத்தில் இளம் வயது ஆண்கள் இளம் வயது பெண்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை பார்த்தால், அவர்கள் வெளியே சென்று நண்பர்களோடு விளையாடும் வயதில் சமூக ஊடகங்களில் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து கொண்டு மூழ்கி திளைக்கின்ற இளைஞர்களை பார்க்கின்றோம். இந்த சமூக ஊடகங்கள் என்பது வாழ்க்கையை சீரமைக்காது, சீரழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சமூக ஊடகங்களிலிருந்து அவன் அனைத்து கெட்ட விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு இளைஞர்களை நல்லவனாக மாற்றுவதற்கும் தீவனாக மாற்றுவதற்கும் முக்கிய பங்காக நட்பு வகிக்கிறது. இந்த ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு இளைஞன் ஒரு நண்பனை தீவனாக மாற்றுகின்றான். ஒரு கெட்ட குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு இளைஞன் இன்னொரு நல்ல நண்பனுடைய பழக்கத்தினால் அவன் நல்லவனாக மாறுகின்றான். இது பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்ற பழமொழியும் சொல்வார்கள். இதற்கு ரசூலுல்லாஹ்வும் அழகிய உதாரணத்தை சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் கஸ்தூரியும் கொல்லனின் உலையும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கஸ்தூரி வைத்திருப்பவனிடமிருந்து உனக்கு எதுவும் கிடைக்காமல் போகாது, அதனுடைய நறுமணத்தை நீ பெற்றுக்கொள்வ, இல்லைன்னா அதை நீ விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நண்பனுக்கு உதாரணமாக கஸ்தூரி வைத்திருப்பவன் வந்து சொல்றாங்க. கெட்ட நண்பனுக்கு உதாரணமாக என்ன சொல்றாங்கன்னா கொல்லனின் உலையை சொல்றாங்க. கொல்லனின் உலை வந்து உன்னுடைய வீட்டையோ அல்லது உன்னுடைய ஆடையோ எரித்துவிடும், அல்லது அதனுடைய நறுமணம் அதனுடைய வாடை வந்து உன்னை ஒட்டிக்கொள்ளும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தீய நண்பனுக்கு கொல்லனின் உலையை வந்து உதாரணமா சொல்றாங்க. அப்போ இந்த இளைஞருடைய வாழ்க்கை வந்து நல்ல வழியில போறதுக்கும் கெட்ட வழியில போறதுக்கும் ஒரு நட்பு வந்து முக்கிய காரணமாக இருக்குது. நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா தீமையை வந்து ஊக்கமளிப்பாங்க. அந்த படத்தை பாரு, சினிமாவை வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க, சினிமா அந்த படத்தை பாரு இந்த படத்தை பாருன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞருக்கு வந்து என்ன செய்வான்னா ஊக்கமளிக்கக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். அவன் என்ன செய்வான், இந்த சினிமாவை பார்த்துட்டு அனைத்து அனாச்சாரங்களையும் செய்யக்கூடியவனாக தன்னுடைய வாழ்க்கையில் முறைப்படுத்தக்கூடியவனாகத்தான் இருப்பான். இந்த சினிமாவில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, விபச்சாரம் செய்ய சொல்லியிருப்பாங்க, போதைப் பொருளை பயன்படுத்துவதெல்லாம் அந்த சினிமாவில் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் ஒரு இளைஞர் என்ன செய்வானா தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். இந்த சமூக ஊடகங்கள் என்பது மிகவும் டேஞ்சரஸான ஒன்றா இன்றைய சமுதாயத்தில் விளங்குது. இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கு. அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து யாருக்குனாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு. நம்ம வந்து யாருக்காவது ரெக்வெஸ்ட் கொடுத்தா அதுல இருந்து யாருனாலும் பேசிக்கலாம். இதுல என்ன ஸ்டார்ட் ஆகுது, எது விபச்சாரம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு அவள்கிட்ட வந்து அதிகமான ஒரு காதலன்ட்டையோ அதாவது காதலிட்டையோ என்ன செய்வாங்கன்னா அதிகமான நேரத்தை வந்து செலவழிக்கக்கூடியவளாக இருப்பாங்க. ஆனா பெற்றோர்கள்ட்ட தான் செலவழிக்கணும் உரிமையா, அவங்க வந்து உரையாடுவதற்கு தகுதியானவர்கள் வந்து பெற்றோர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் கேட்கிறாரு, நான் அழகிய முறையில் உரையாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ அவனுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. திரும்பியும் அவர் கேட்கிறாரு, நான் மீண்டும் 2வது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பிறகு உன்னுடைய தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 3வது முறை கேட்கும்போது உன்னுடைய தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 4வது முறை கேட்கும்போது உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல வந்து மிகவும் தகுதி ஒரு உரையாடுவதற்கு மிகவும் தகுதியானவர் யாரு, தாயை தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்நிய பெண்ணிடையும் அந்நிய ஆண்டையும் தன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக அதனுடைய வாழ்க்கையில அப்டேட் எல்லாம் என்ன செய்யறோம்னா பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். தன்னுடைய தாயிட்ட கேட்டிருக்க மாட்டான், சாப்பிட்டியாமா தூங்குனியாமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை போடுவான்னு சொல்லிட்டு தன்னோட தாயிட்ட சொல்லிருக்க மாட்டான். ஆனா தன்னுடைய காதலிட்டையும் என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்டியா, சாப்பிடலன்னா சாப்பிடு, உடம்பு சரியில்லையா டேப்லெட் போடு, டேப்லெட் போடாம இருக்காத, உடம்புக்கு கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலன்ட்டு என்ன செய்வான்னா அட்வைஸ் பண்ணக்கூடியவனா இருப்பான். அவனோட தாய்க்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டான். தாயே சாத்தியம் கேட்டாலும் கேட்காமையும் போகக்கூடியவனா தான் இருப்பான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு என்று தாழ்த்தி கொள்ளுங்க சொல்லிட்டு அல்லாஹ் திருமறை
திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கோம்? பார்வையை தாழ்த்தி கொண்டு ஒவ்வொரு காலேஜ் வாசல்லையும் போய் ஒவ்வொரு ஸ்கூல் வாசல்லையும் போய் நின்று அங்க பொம்பளை எல்லாம் வருதோலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இல்லைன்னா அந்த பொம்பளை பிள்ளை வேற எங்க பார்க்கு கூட்டு போய் அங்க போய் பார்த்துட்டு வரக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம். அப்படித்தானே? ரசூலா ஜரீர் இப்னு அப்துல்லா இருக்கிறார்கள். ரசூலாட்ட கேட்கிறாங்க, ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள், ஒரு அந்நிய பெண்ணின் மீது படும் பார்வையை பற்றி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, நீ உன்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது? அந்த பிள்ளையை பார்த்தாலே அந்த பிள்ளை மேல அந்த பிள்ளை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக 4-5 தடவை முனிய களைச்சு விட்டுக்கிட்டு, வண்டியை 4 தடவை திருக்கி விட்டுக்கிட்டு, அந்த பெண்ணு பார்க்கணுங்கிறதுக்காக கவரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இன்றைய இளைஞர்கள். ஆனா அதை வந்து ரசூலாவும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் கட்சி தரல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்து இந்த காலேஜ் இருக்கும்போது தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல வந்து லவ் சாங்கா வைப்பான். ஃபுல்லா சினிமாவை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு போகக்கூடிய அனைத்து பாடல்களையும் தன்னுடைய ஸ்டோரிலையும் ஸ்டேட்டஸையும் என்ன செய்வான், அப்டேட் பண்ணிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து காதல் தோல்வியும் வரும். அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, காதல் தோல்வியும் வரும். அந்த காதல் தோல்வி வந்து சினிமால வந்தக்கப்புறம் அவன் கையில் எடுக்கக்கூடிய கையில் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்னவென்றால் போதையாத்தான் இருக்கிறது. அவன் காதல் தோல்வினா டக்குனே மது அருந்தக்கூடியவனாகவும் சிகரெட் அடிக்கக்கூடியவனாக தான் இருக்கின்றான். அந்த மது அருந்துனா நம்ம அவளை மறந்துடலாம், சிகரெட் அடிச்சா அது நம்ம வந்து கஷ்டத்தை போக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னா, போதையை கையில் எடுக்கக்கூடிய ஒரு இளைஞனா வந்து சினிமால இருப்பான். அதை என்ன செய்வான் இந்த இளைஞன், உடனே தன்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்வான், போதையை அமல்படுத்தக்கூடியவனா இருப்பான். சிகரெட்டை வந்து ஸ்டைலா பிடிக்கிறது, அதுக்கப்புறம் மது அருந்தது, கஞ்சா குடிக்கிறது, கஞ்சா சாப்பிடுறது, கூலிப்பெண் சில பல போதைப் பொருட்களை என்ன செய்வான்னா உண்ணக்கூடியவனாக இருப்பான். ஆனா அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலுமின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், முஃமின்களே உங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட தூய்மையான பொருளை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இன்னும் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வலா துல்கு பி ஐதியக்கும் இலா துஹ்லகதி, முஃமின்களே உங்கள் கைகளால் நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய கைகளால் நீங்க என்ன செஞ்சுக்காதீங்க, நாசுக்கு தேடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனா அவர்கள் இளைஞர்கள் இளம் வயது ஆண்கள் வந்து குர்ஆன் வசனத்தை எடுத்து படிச்சிருந்தா, குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸ்களையும் எடுத்து படிச்சிருந்தா அவர்கள் வந்து இந்த அளவுக்கு இருந்திருப்பார்களா? இன்னும் ரசூலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல யார் வந்து போதை தரும் பொருட்களை உண்றாங்களோ அவர்களுக்கு மர்மையில வந்து தீனத்துல் ஹவால் என்ற ஒரு உணவை வந்து அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேக்குறாங்க, தீனத்துல் ஹவால்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ரசூலா சொல்றாங்க, நரகவாசிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய நரகவாசிகள் வந்து நரகத்துல வந்து கருகிட்டு அவங்க உடல்ல வந்து சீரும் சலமும் வடியும்ல, அதை எடுத்து இந்த உலகத்துல போதை தரும் பொருளை அறிஞ்சு சாப்பிட்டு இருந்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு அந்த உணவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. அது எவ்வளவு ஒரு அது நினைச்சு பார்க்கவே நமக்கு அருவருப்பாகத்தானே இருக்குது. அந்த பொருளை வந்து என்ன செய்வானா அல்லாஹ் வந்து மறுமையினால தருவானா நம்ம யாருக்கு, போதை பொருளை அறிஞ்சவர்களுக்கு. ஆனா அன்றைய காலத்து சஹாபாக்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க, தன்னுடைய வாழ்க்கையில எதை தத்தமா கழிச்சாங்க, குர்ஆன் ஓதுறதுலையும் ரொம்ப ஆர்வம் கட்டக்கூடியவர்களாக, மார்க்க விஷயத்துல ரொம்ப ஆர்வம் கட்டக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் அலி சாதிக்கிறார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் அலியோட வந்து ரசூலா வந்து கேக்குறாங்க, நீ நோம்பை எப்படிப்பா பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, நோம்பு நீ எப்படி பிடிப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த அப்துல்லா இப்னு அம்ர் அலி சொல்றாங்க, நான் வந்து நோம்பை வந்து டெய்லி பிடிப்பேன். அப்போ குர்ஆனை எப்படிப்பா ஓதுற அப்படின்னு கேட்கும்போது, ஒரே இரவுல வந்து என்ன செய்வாங்கன்னா குர்ஆனை முடிச்சிருவாங்களாம். ஒரே இரவுல ஒரே நைட்ல வந்து ஃபுல் குர்ஆனை முடிச்சிருவாங்களாம். அப்போ ரசூலா சொல்றாங்க, நீ வந்து மாதந்தோறும் 3 நாட்கள், ஒரு மாதத்துக்கு 3 நோம்பு பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆனை நீ முடிச்சிரு, ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆனை நீ முடி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. அப்போ அந்த அப்துல்லா இப்னு அம்ர் அலி சொல்றாங்க, நான் இதை விடவும் அதிகமா சக்தி வச்சிருக்கேன், எதுக்கு நோன்பு நோக்கிறதுக்கு சக்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ 2 நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கும் அந்த ஒரு வாரத்துக்கு நீ என்ன செய்யும், குர்ஆன் ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆனை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. அப்போ அந்த அப்துல்லா இப்னு அம்ர் அலி சொல்றாங்க, நான் இதை விடவும் அதிகமா சக்தி வச்சிருக்கேன் நோன்பு நோக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப நீ என்ன செய்யி, தாவூத் அலையுடைய நோன்பு வழக்கப்படி நீ என்ன செய்யி, ஒரு நாள் விட்டு நோன்புடி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் வந்து சொல்றாங்க. அவங்க எவ்வளவு ஆர்வமா தன்னுடைய வாழ்க்கையில வந்து மார்க்க ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து இளைஞரை எடுத்துக்கொண்டா அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை குர்ஆன் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கு, எடுப்பாங்களா தெரியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குர்ஆன் எடுக்கிறதுக்கு என்ன செய்யுது, பெரிய விஷயமா இருக்குது. ஒரு பயானை கேட்கணும்னா அது கசக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் வந்து ஒரு சிறப்பை வந்து இளைஞர்களுக்கு வழங்குறான். என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, நிழலே இல்லாத அந்த நாள்ல தலைக்கு அருகாமையில வந்து சூரியன் இருக்கும். அப்போ அல்லாஹ் வந்து 7 சாரார்களுக்கு வந்து தன்னுடைய அர்ஷி நிழலை, தன்னுடைய சிம்மாசனத்தின் நிழலை வந்து கொடுக்குறான்.
யாருக்கு? 7 சாதாரண ஒருவர் தான். யாருன்னா தன்னுடைய இளமை காலத்தை வழக்க வழிபாட்டில் கழித்துக் கொண்டிருந்தவர். அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா தன்னுடைய சிம்மாசனத்தின் அரிசி நிழல வழங்குறான். ஆனா இன்றைய இளைஞர்கள் அப்படியா இருக்காங்க? பாட்டிலையும் பாடல்களையும் படத்திலையும் மூழ்கி கொண்டிருக்கிறவர்களாக பாட்டை திருப்ப திரும்ப கேட்டு அதை திக்ரு மாதிரி தன்னுடைய வாயில ஓதக்கூடியவர்களாக தான் இருக்கின்றார்கள். அப்படித்தானே? ஏதாவது ஒரு ட்ரெடிஷனல் சாங் வந்துடக்கூடாது, வந்துட்டுன்னு எங்களேன் அது மனப்பாடம் வர அளவுக்கு தன்னுடைய காதல ஹெட்செட்டை போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மனப்பாடம் ஆற அளவுக்கு என்ன செய்வாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு டிராவல் போறாங்கன்னா அங்கேயும் தன்னுடைய காதல ஹெட்செட்டை போட்டு என்ன செய்வாங்கன்னா பாட்டை கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது எவனுடைய உள்ளம், எவனுடைய கல்வி ரசனை மிகுந்த வார்த்தைகள் நிரம்பியிருப்பதை விட, கவிதைகளால் நிரம்பியிருப்பதை விட சீரும் சேவும் நிரம்பியிருப்பது சிறந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த பாடல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு இந்த பாடல்களை என்ன செய்யறாங்க, திக்ரு மாதிரி தன்னோட வாயில ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக தான் இருக்கின்றார்கள். எனவே இன்று இளைஞர்களே, இளைய சமுதாயமே, தன்னுடைய வாழ்க்கையை சீரழியும் சமூகங்களில் கழிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை மார்க்கத்தில் கழிக்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் அந்த மறுமை நாளில், நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ் நம்மளுக்கு நிழல் தரக்கூடிய ஒரு வாக்கியத்தை அடைவோமாக என்று கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.